பிரியமானவர்களே, பகற்காலம் இருக்கும் மட்டும் நம்மால இயன்ற மட்டும் நற்காரியங்களை செய்து கடவுளுக்கு மகிமையை செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் கசப்பு, கோபம், சிந்தனைகள், துர்க்காரியங்கள் இப்படியெல்லாம் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கலாகாது. பிரியமானவர்களே, யோவான் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலே, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. யாராலும் எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வரும். ஆனா பகற்காலத்திலே நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்து முடிக்க வேண்டும். இருட்டுல என்னால வேலை செய்ய முடியாது. இருள் காலம் வருகின்றது, இருள் சூழும் காலம் இனி வருதே. திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் என்று சொல்லி நாம பாடுகிறோமே, அதுபோல திறவுண்ட வாசல் இருக்கும் பொழுதே ஆயத்தமாகி இருக்க வேண்டும். மத்தேயுல பார்க்கிறோம் 10 கன்னிகைகள், அதுல 5 கன்னிகைகள் ஆயத்தமாய் இருந்தார்கள். 5 கன்னிகைகள் ஆயத்தமாய் இராத காரணத்தினாலே அவர்கள் அந்த வாசலுக்குள்ளாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. பிரியமானவர்களே, பகற்காலம் இருக்கும் மட்டும் நம்மால இயன்ற மட்டும் நற்காரியங்களை செய்து கடவுளுக்கு மகிமையை செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் கசப்பு, கோபம், சிந்தனைகள், துர்க்காரியங்கள் இப்படியெல்லாம் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கலாகாது. பாருங்க, நம்ம இந்திய தேசத்தின் முதல் பிரதம மந்திரி என்று அழைக்கப்படக்கூடிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய டேபிள் மேல பகற்காலம் இருக்கும் மட்டும் என்று போட்டு வச்சிருப்பாராம். என்ன அது என்று கேட்கும் பொழுது, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் இந்தியாவுக்காக நான் பணி செய்வேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம். அதுபோல பகற்காலம் இருக்கும் மட்டும் நாம் இயேசுவுக்காக அழைக்கப்பட்டவர்களாய் ஊழியம் செய்ய, அவர்களோடு இருக்க, மகிமை பொருந்தியவர்களாய் கிருபையோடு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இருள் சூழும் காலம், நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்கள், இந்த போர்களை எல்லாம் பார்க்கும்போது திடீர்னு சைரன் அடிக்கும், இருள் வந்துடும், எல்லாரும் பங்கர்ஸ் மாதிரி கட்டில்கள் கீழே எல்லா இடத்திலும் போய் ஒளிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்மால ஜெபம் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். பிரியமானவர்களே, ஆகவே பகற்காலம் இருக்கும் மட்டும் ஆண்டவருடைய கிரியையை செய்து அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும் என்ற இந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பகற்காலம் இருக்கும் மட்டும் நாங்கள் உம்முடைய கிரியைகளை செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக எங்களை ஒப்புவிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.